நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி 2ஆம் பத்து 6ஆம் பதிகத்தின் 2ஆம் பாசுரத்தில் சிக்கெனச் சிறிதோரிடமும் புறப்படா தன்னுள்ளே உலகுகள் ஒக்கவே விழுங்கிப் புகுந்தான் புகுந்ததற்பின் மிக்க ஞான வெள்ளச் சுடர் விளக்காய் துளக்கற்று அமுதமாய் எங்கும் பக்கம் நோக்கு அறியான் என் பைந்தாமரை கண்ணனே என்று பாடுகிறார். கோயிலின் வெளியில் செருப்பை வைத்துவிட்டு அந்த சிந்தனையோடு சென்று சர்வேஸ்வரன் திருவடி தொழ புகுந்தது போல ஆகிவிடக்கூடாது என்று எண்ணின எம்பெருமான் உலகத்தை பாதுகாப்பதற்கு வேண்டிய அனைத்து செயல்களையும் செய்து முடித்துவிட்டு வேறு எந்தவித சிந்தனையும் இல்லாமல் ஆழ்வாரை மட்டும் அனுபவிக்க புகுந்தானாம். இதனையே ஆழ்வார் சகல புவனங்களில் உள்ள அனைத்தும் உள்ளே அடங்கும்படி ஒரு மிகச்சிறிய இடம் கூட மீதமில்லாமல் எல்லா உலகங்களையும் தனக்குள்ளே சமமாக அமுது செய்து அந்த திருக்கோலத்துடனே உறுதியாக என்னுள் பிரவேசித்தான் என்கிறார். அங்கனம் புகுந்த பின் அவனுள் என்னென்ன மாறுதல்கள் ஏற்பட்டன என்று பின்னடிகளில் கூறுகிறார். எவ்விதம் கர்மங்களால் ஜீவாத்மாவின் இயல்பான ஞானம் மறைக்கப்பட்டு பின் பகவத் கடாட்சம் பட்டு ஞான வளர்ச்சி ஏற்படுமோ அதுபோல எம்பெருமான் இயற்கையிலேயே சர்வஜன் ஆன போதிலும் ஆழ்வாரோடு கலப்பதற்கு முன் இவர் அகன்று விடுவாரோ என்ற சந்தேகத்தால் சற்று ஞானம் கலங்கி இருந்தான். பிறகு ஆழ்வாருடன் வந்து சேர்ந்ததன் மூலம் நான் அவனை கைவிடுவேனோ என்ற சந்தேகம் தீர்ந்து ஞான வெள்ளத்தால் ஏற்பட்ட மிகுந்த ஒளி பொருந்தியவனாய் அமிர்தம் போன்று இனியவனாய் என்னையே பார்த்தபடி நின்றான். அழகிய தாமரை மலர் போன்ற திருக்கண்களை உடைய அந்த பெருமான் என்னை தவிர வேறெங்கும் திரும்பி பார்க்காதவனாய் நின்றான் என்கிறார் ஆழ்வார்.